Hello everyone, இது Embedded Systems and IoT ல Unit 2 ஓட 4th lecture. நம்ம இது வரைக்கும் Unit 2ல என்னென்ன பார்த்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங்ல ரெண்டு அல்காரிதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங், இன்னொன்று வந்து ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். இந்த ரெண்டு அல்காரிதம்லயுமே ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கிறத லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தாச்சு. இப்ப இந்த வீடியோல இந்த ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் ஒரு தியரி கொஸ்டினா கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து அதுல உள்ள இந்த ரெண்டு அல்காரிதம்க்கும் தியரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங். Priority based scheduling is a technique used to manage the execution of multiple processes. So நமக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிறப்ப அது எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷெட்யூலிங் தேவை. எந்த ப்ராசஸ் எப்ப ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷெட்யூலிங் தேவை. அதுக்காக தான் இந்த ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங் யூஸ் பண்றோம். ஈச் ப்ராசஸ் இஸ் அசைன்ட் எ ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஆன் விச் த CPU is allocated. ஸோ இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட், இந்த ப்ராசஸ் செகண்ட்னு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. அதுபடிதான் அதோட CPU அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஷெட்யூலிங் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். இந்த ஷெட்யூலிங்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரீஎம்டிவ், இன்னொன்னு நான் ப்ரீஎம்டிவ். ஸோ ப்ரீஎம்டிவ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கோம். ரன் ஆயிட்டு இருக்கப்ப வேற ஏதோ ஒரு ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸை வெளியே எடுத்துட்டு அந்த ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரீஎம்டிவ். ஸோ பாதிலே நிறுத்துனாங்கன்னா அது பேர் ப்ரீஎம்டிவ். இதே நான் ப்ரீஎம்டிவ்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஒரு ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அது பாதிலே நிறுத்த மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எந்த ப்ராசஸ் வந்தாலுமே சரி, அடுத்து அந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடிச்சக்கு அப்புறம் தான் ரன் ஆகணும். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் நான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங். ஓகேவா? பாருங்க, இன் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங் the system can interrupt the process and transfer the CPU to another high priority processes. So வேற ஏதோ ஒரு higher priority process வந்துச்சுன்னா ஏற்கனவே நடந்துட்டு இருக்க ப்ராசஸை நிப்பாட்டிட்டு அந்த higher priority processக்கு CPU allocate பண்ணிடுவாங்க. ஓகேவா? In non-preemptive scheduling, the process continues till completion without any interruption. So non-preemptive schedulingல அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எந்த இன்டரப்ஷன் இல்லாம ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங். இதுல நமக்கு ரெண்டு அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங், இன்னொன்னு ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஸோ இந்த நேம் நினைவு வச்சுக்கோங்க. ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் கேட்டாலுமே இந்த ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் தான் நீங்க எழுதணும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ல இப்படி ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் கேட்டாலுமே இந்த ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் வச்சு நீங்க ஷெட்யூலிங் பண்ணிடணும். ஸோ இந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல பாருங்க ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டினா இந்த ஷெட்யூலிங்ல ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ ஸ்டார்டிங்ல என்ன ப்ரையாரிட்டி இருந்துச்சோ அதுதான் இந்த ஷெட்யூலிங் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் அதே ப்ரையாரிட்டி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்க பேர் தான் ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி, எந்த சேஞ்சும் ஆகாது. In this algorithm, the process with the shorter period will get the higher priority. ஸோ இதுல நம்ம பார்த்ததுதான் எந்த ப்ராசஸ்க்கு கம்மியான பீரியட் இருக்கோ அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம ஹையர் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஓகேவா? ஸோ நீங்க ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். The priorities are assigned to the task before execution and do not change over time. ஸோ நீங்க சொன்னீங்களா ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டியில, ஸோ ப்ரையாரிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரையாரிட்டி மாறவே மாறாது. ஷெட்யூலிங் முடிகிற வரைக்கும் அதே ப்ரையாரிட்டி அப்படியே தான் இருக்கும். அடுத்து ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் இஸ் ப்ரீஎம்டிவ். ஸோ இந்த ஷெட்யூலிங் வந்து ப்ரீஎம்டிவ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஏதாவது ஒரு ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸை நிப்பாட்டிட்டு ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸை ரன் பண்ணுவோம். பாருங்க, இஃப் ஏ லோயர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் இஸ் ரன்னிங் அண்ட் ஏ ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் பிகம்ஸ் அவைலபிள் டு ரன், இட் வில் ப்ரீஎம்ப்ட் த கரண்ட்லி ரன்னிங் ப்ராசஸ். ஸோ நமக்கு இப்ப ஒரு லோயர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வேற ஏதோ ஒரு ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வந்துச்சு அப்படின்னா இப்ப ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸை ப்ரீஎம்ப்ட் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங். ஸோ இப்படி தியரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்களா சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல சால்வ் பண்ணியாச்சு. அது டீடைல்டா பார்க்கணும்னா லாஸ்ட் வீடியோல பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஒரு மேலோட்டம் ஒரு ரிவைஸ் மட்டும் பண்றேன். இந்த ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங்ல முக்கியமான பீரியட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பீரியட்னா என்னது? ஒவ்வொரு டாஸ்க்கும் எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா மறுபடியும் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கறதான் பீரியட். ஓகேவா?
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க T1 கொடுத்துருக்காங்க. T1ல பீரியட் 20. அப்ப என்ன அர்த்தம்னா 20 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா T1 3 செகண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். இதான் இந்த பீரியடோட மீனிங். ஓகேவா? ஸோ இந்த ஷெட்யூலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி கண்டுபிடிக்கணும், செகண்ட் டோட்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும், மூணாவது தான் ஷெட்யூலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங்ல ப்ரையாரிட்டி எந்த பீரியட் எந்த டாஸ்க்கு பீரியட் கம்மியா இருக்கோ அந்த டாஸ்க்கு தான் நம்ம அதிக ப்ரையாரிட்டி கொடுப்போம். இதுதான் ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங்ல. ஸோ அப்படி பாக்குறப்ப இங்க T2 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம், அடுத்து T3க்கு செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம், T1க்கு தேர்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு டாஸ்க்குமே ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்க, ஆனா மொத்தம் எவ்வளவு நேரத்துக்கு இந்த டாஸ்க் எல்லாமே ரன் ஆகணும் அது நமக்கு தெரியணும் இல்லையா? அதான் டோட்டல் டைம் பீரியட். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? இந்த பீரியட் இருக்குல்ல, இந்த பீரியட் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தோம். ஸோ எல்சிஎம் எடுத்தா ஒரு வேல்யூ வரும், அதான் நம்மளோட டோட்டல் டைம் பீரியட். ஸோ இப்படி ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் ஷெட்யூலிங் பண்ணுவோம். ஷெட்யூலிங் பண்றப்ப இப்படி ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி டிரா பண்ணுவோம். இந்த டயக்ராம்ல பாக்ஸ் எத்தனை டைம் பீரியட் இருக்கோ அத்தனை பாக்ஸ் நம்ம டிரா பண்ணணும். ஸோ இங்க 20 கொடுத்துருக்காங்க, 20 பாக்ஸ் டிரா பண்ணிப்போம். டிரா பண்ணிட்டு எத்தனை டாஸ்க் இருக்கோ அத்தனை லைன் டிரா பண்ணுவோம். ஸோ T1க்கு ஒரு லைன், T2க்கு ஒரு லைன், T3க்கு ஒரு லைன். அந்த லைன்ல அந்த டாஸ்கோட பீரியட மார்க் பண்ணுவோம். ஸோ T1க்கு 20 கொடுத்திருந்தாங்க, 20 மார்க் பண்ணிடுவேன். T2க்கு 5 கொடுத்திருந்தாங்க, ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா மார்க் பண்றேன். T3க்கு 10 கொடுத்திருந்தாங்க, ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா மார்க் பண்ணிடுறேன். இதான் என்னோட ஷெட்யூலிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டுபிடிச்சிரும், அடுத்து டோட்டல் டைம் பீரியட் கண்டுபிடிச்சிரும், அடுத்து ஷெட்யூலிங்ல இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிருவோம். முடிஞ்சா அடுத்துதான் நம்ம ஷெட்யூலிங் பண்ண போறோம். ஸோ இந்த ஷெட்யூலிங்ல நம்ம ப்ரையாரிட்டி மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஒவ்வொரு ப்ரையாரிட்டியை பார்த்து அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வர போறோம். எப்போ ஏதாவது ஒரு ஹையர் ப்ரையாரிட்டி டாஸ்க் அவைலபிளா இருந்துச்சோ அப்ப நம்ம ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்க டாஸ்க்கை ப்ரீஎம் பண்ணிட்டு ஹையர் ப்ரையாரிட்டி டாஸ்க்கை ரன் பண்ணுவோம். இவ்வளவுதான் ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங். ஸோ இதை டீடைல்டா பார்க்கணும்னா லாஸ்ட் வீடியோல பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு, ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் அல்காரிதம் என்ன பார்த்தோம்? ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். ஓகேவா? ஸோ இந்த ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட்ல நமக்கு டெட்லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராசஸ் பீரியட் இதெல்லாம் சேர்த்து டெட்லைன் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அந்த டெட்லைனுக்குள்ள நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா எந்த ப்ராசஸ்க்கு கம்மியான டெட்லைன் இருக்கோ அந்த ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம். ஓகேவா? இதான் ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். ஸோ தியரி பாருங்க, இட் இஸ் ஆப்டிமல் டைனாமிக் ப்ரையாரிட்டி அல்காரிதம். ஸோ இதுல முக்கியமான வார்த்தை டைனாமிக். ஸோ நம்ம லாஸ்ட் ரேட் மோனோடோனிக்ல என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டின்னு பார்த்தோம். இங்க டைனாமிக் ப்ரையாரிட்டி. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டெட்லைன் சேஞ்ச் ஆக ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் நம்ம டாஸ்க் ரன் பண்ணிட்டே இருப்போம்ல, ரன் பண்ணிட்டே இருக்கப்போ ஒவ்வொரு டாஸ்க்கும் டெட்லைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டெட்லைன் வந்துட்டே இருக்கும். அப்படி வரும்போது நம்ம ப்ரையாரிட்டியவே மாத்திக்கிட்டே இருக்கணும். எந்த டாஸ்க்கு கம்மியான டெட்லைன் இருக்கோ அந்த டாஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் டைனாமிக் ப்ரையாரிட்டியில. இதை நீங்க ப்ராப்ளம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்ளம் பார்க்கணும்னா லாஸ்ட் வீடியோல பார்த்துக்கோங்க. The priority of a task can change during the execution. So execute ஆகிருக்கப்ப the priority change ஆகலாம். The process with the earliest deadline gets the higher priority. So எந்த ப்ராசஸ்க்கு டெட்லைன் கம்மியா இருக்கோ, டெட்லைன் வேகமா வருதோ அந்த ப்ராசஸ்க்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இந்த ஷெட்யூலிங்குமே ப்ரீஎம்டிவ் தான். ஸோ இதுலயுமே எந்த ப்ராசஸ் ஹையர் ப்ரையாரிட்டியில இருந்துச்சோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ வேற ஏதாவது ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருந்தாலும் ப்ரீஎம் பண்ணிடுவோம். பாருங்க, if a process with an earlier deadline then the running process is ready to run, then the system preempts the running process. ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு வேகமா டெட்லைன் வரப்போகுது, அப்ப அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும்ட்டு ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதான் ஏர்லியஸ்ட் டெட்லைன் ப்ராசஸ்ல தியரி. ஸோ இதுக்குமே நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் போட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயுமே எப்பயும் போல டாஸ்க்கு பர்ஸ்ட் டைம் பீரியட் டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே ப்ரையாரிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் ப்ரையாரிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? டெட்லைன் யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அப்படி பார்க்கறப்ப T2க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம், அடுத்து T1க்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, அடுத்து T3க்கு தேர்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டோட்டல் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். இதுலயும் அதே தான், இந்த பீரியட் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தோம்னா டோட்டல் டைம் பீரியட் கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப ஷெட்யூலிங் பண்ணணும். ஷெட்யூலிங்லயுமே அதே மாதிரி டயக்ராம் டிரா பண்ணிடுவீங்க. ஸோ எவ்வளவு டைம் பீரியட் இருந்துச்சோ அத்தனை பாக்ஸ் டிரா பண்ணிடணும். அடுத்து எத்தனை டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க்ல லைன் டிரா பண்ணிடணும். அடுத்து ஒவ்வொரு டாஸ்க்குமே பீரியட் மார்க் பண்ணணும். T1க்கு 20 இருந்துச்சுன்னா 20ல மார்க் பண்றேன், T2க்கு 5ன்றதுனால ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா மார்க் பண்றேன், T3க்கு 10 இருந்ததுனால ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க டெட்லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டெட்லைனையுமே இந்த டயக்ராம்ல நான் மார்க் பண்ணணும்.
சோ அது எப்படி மார்க் பண்ணோம்? டெட்லைன் இங்க இப்ப 20ல 7ன்னு கொடுத்துருக்காங்க T1க்கு. சோ இதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, இந்த 20 செகண்ட்ஸ் டைம் பீரியட் இருக்குல்ல, அந்த 20 செகண்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் 7 செகண்ட்ஸ்குள்ளேயே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். இதான் மீனிங். சோ இது பீரியடுக்கு ஒருக்கா தான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் T1ல 20 செகண்ட்ஸ்ல 7ன்னு என்னோட டெட்லைனை மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் T2ல பாருங்க 4ன்னு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. சோ அப்ப என்ன மீனிங்? நான் அந்த 5 செகண்ட்ஸ் பீரியட்ல ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்ல டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸ் என்னோட டெட்லைன். சோ ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல 4 என்னோட டெட்லைன், அடுத்த 5 செகண்ட்ஸ்ல 9 என்னோட டெட்லைன், அடுத்த 5 செகண்ட்ஸ்ல 14, அடுத்த 5 செகண்ட்ஸ்ல 19. சோ ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்லயும் மொதல் 4 செகண்ட் என்னோட டெட்லைன். ஓகேவா? அடுத்த T3ல டெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பீரியட் 10. சோ அப்போ ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்லயும் என்னோட 8 செகண்ட்ஸ் என்னோட டெட்லைன். ஓகேவா? சோ இப்ப 10 செகண்ட்ஸ்ல 8 டெட்லைன், அடுத்த 10 செகண்ட்ஸ்ல 18 என்னோட டெட்லைன். முடிஞ்சா? சோ இப்படி டெட்லைன் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை வச்சு நம்ம ஷெட்யூலிங் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரையாரிட்டி இருந்துச்சு? T2க்கு இருந்துச்சு. சோ T2 நான் இங்க ஷெட்யூலிங் பண்ணிடுறேன். அடுத்து ஒவ்வொரு ப்ராசஸ ஷெட்யூல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டெட்லைன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். சோ எந்த டாஸ்க்காவது டெட்லைன் கம்மியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு எந்த டாஸ்க்கு டெட்லைன் கம்மியா இருக்கோ அந்த டாஸ்க்கு ப்ரையாரிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சோ அப்படி சேஞ்ச் பண்ணி எந்த டாஸ்க்கு ஹை ப்ரையாரிட்டி இருக்கோ அதை அப்படியே ஷெட்யூல் பண்ணிட்டே வருவோம். ஓகேவா? சோ டீடைலா எப்படி ஷெட்யூல் பண்ணலான்ட்டு லாஸ்ட் வீடியோலயே பார்த்தாச்சு. சோ அதை பார்த்துக்கோங்க. சோ இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங். இதை நீங்க ப்ராப்ளம் பார்த்துட்டு இந்த தியரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங்னா என்னன்னு எழுதிருங்க. அடுத்து அதுல 2 டைப்ஸ், ப்ரீஎம்டிவ்னா என்னது, நான் ப்ரீஎம்டிவ்னா என்ன எழுதிருவோம். அடுத்து மொத்தம் 2 அல்காரிதம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங் அல்காரிதம். இதுல என்ன பண்றோம்? எந்த டாஸ்க்கு கம்மியான பீரியட் இருக்கோ அதுக்கு தான் நம்ம ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்னது? ஸ்டாட்டிக் ப்ரையாரிட்டி. இதுக்கு ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகவே ஆகாது. சோ என்ன ப்ரையாரிட்டி இருந்துச்சோ லாஸ்ட் வரைக்கும் அதே ப்ரையாரிட்டி தான் இருக்கும். இதான் ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். இதுல எந்த டாஸ்க்கு கம்மியான டெட்லைன் இருக்கோ அதுக்கு தான் நம்ம ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இது வந்து டைனாமிக் ப்ரையாரிட்டி அல்காரிதம். அதாவது நம்ம டெட்லைன் மாற ப்ரையாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்றப்ப நம்ம ப்ரையாரிட்டியை மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் ஏர்லியஸ்ட் டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். ஸோ இவ்வளவுதான் ப்ரையாரிட்டி பேஸ்ட் ஷெட்யூலிங்கிறது. நம்ம ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு, தியரியும் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.